நம்மளோட சேனல்ல வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அது கூட ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கங்க. சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இது இருக்கும். 2 நண்பர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஒருவர் சொன்னார், கேரளாவில் ஒரு இடம் இருக்கிறது, அது ஒரு டீ எஸ்டேட். அங்கு செல்போன் வேலை செய்யாது. நாம் அங்கே போய்விட்டால் வெளி உலகை விட்டு முற்றிலும் துண்டிக்கப்படுவோம். இங்கே இருக்கும் டென்ஷன் எல்லாம் குறைக்க அங்கே போய் ஒரு 3 நாள் இருக்கலாம் போல இருக்கிறது. வெளி உலக தொடர்பே அற்று நிம்மதியாக இருக்கலாம் என்று சொன்னார். ஒருவர் சொன்னார், எனக்கு இது சரிப்பட்டு வராது, இதை நான் விரும்புவதும் இல்லை என்று சொன்னார். அதற்கான காரணத்தை சொல்கிறார். நம்மை சுற்றி இருப்பவர்கள் யார் யார்? முதலில் மனைவி, பிறகு பிள்ளைகள், அடுத்து உறவுகள், பின் நண்பர்கள், பின்பு வேலையின் நிமித்தம் தொடர்பில் உள்ளவர்கள், அதன் பின் முற்றிலும் தெரியாதவர்கள், அதாவது கடை வீதியில் நடப்பவர்கள் போல அறிமுகம் இல்லாதவர்கள். இந்த உறவுகள் அற்புதமானவை. மனைவி என்ற ஒருத்தியோடு பேசிக்கொண்டே இருங்கள். இல்லாவிட்டால் ஏதாவது சண்டையாவது போடுங்கள். பின்பு சமாதானமாகி உறவாடுங்கள். அது நல்லாக இருக்கும். எல்லா ஆண்களுக்கும் ஒரு நாள் வரும். ஒருவேளை அவள் முந்தி மரணமடைந்தால் அப்போது தெரியும் பிரிவு என்றால் என்ன என்று. ஆகவே இப்போது கிடைக்கும் ஒவ்வொரு நொடியும் அற்புதமானவை. வீணாக்க வேண்டாம், அதிலும் பிரிந்திருக்க வேண்டாம். அடுத்து பிள்ளைகள். பள்ளி படிப்பு முடியும் வரைதான் அவர்கள் உங்களோடு இருப்பார்கள். அதன் பிறகு அவர்கள் உலகம் வேறு. அதில் நீங்கள் நிச்சயமாக இருக்கவே மாட்டீர்கள். அப்போது நீங்கள் அவர்களோடு தொலைபேசி மூலமாகவே பேசக்கூட நேரிடும். பார்க்க வேண்டாம். இப்போது அவர்களிடம் அதிக நேரம் செலவு செய்யுங்கள். வெளிநாட்டில் தனது சின்ன குழந்தைகளை பிரிந்து பணி செய்யும் தகப்பன்மார்களுக்கு இந்த வேதனை புரியும். இப்படி இல்லாமல் உங்கள் பிள்ளைகள் உங்கள் அருகிலேயே இருந்தால் இது அற்புதமான தருணம். ஒரு நொடியை கூட வீணாக்க வேண்டாம். சும்மா அவர்களை பார்த்து கொண்டாவது இருங்கள். அடுத்து உறவுகளும் உடன் பணி செய்யும் தோழர்களும். இதை பற்றி தெரிந்து கொள்ள நீங்கள் அடுத்த மாநிலத்திலோ அல்லது வேறு நாட்டிலோ இருந்தால் இது புரியும். வடநாட்டில் இருந்தால் அங்கு உள்ள சர்மாவும் பாண்டேவும் துபேயும் நம்மோடு நட்பாக இருப்பார்கள். ஆனால் தோல் மேல் கை போட்டு வாடா மாப்பிள என்று கூற முடியாது. ஒரு இடைவெளி இருந்து கொண்டேதான் இருக்கும். எல்லாம் ஒரே இடத்தில் கிடைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களே, வாழ்க்கையை ருசியுங்கள், அனுபவியுங்கள். காலமே ஒரு நாள் நம்மை தனிமைப்படுத்தப் போகிறது. அன்று யாரும் நம்மை வந்து பார்க்க போவது கிடையாது. நாம் நினைத்தால் கூட வெளியே போக முடியாது. தனிமையே நம்மை கொல்லப் போகின்றது. அதுவரை கடவுள் நமக்கு தந்த சிநேகங்களோடு பேசுவோம், சண்டையிடுவோம், கொஞ்சி குழாவுவோம், ஏதாவது செய்வோம். ஆனால் தனிமையில் வேண்டாம். அது மோசமானது, தற்கொலைக்கு சமமானது. காலம் எப்பொழுதும் யாருக்கும் திரும்பவும் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு தடவை போனால் மறுதடவை அது கிடைக்காது. யோசித்து பாருங்கள், போன வருடம் நீங்கள் தீபாவளி பொங்கல் எப்படி கொண்டாடினீர்கள் என்று. ஆனால் இந்த வருடம் அதே மாதிரியாக நீங்கள் தீபாவளி பொங்கல் கொண்டாட முடியுமா? இல்லை. இந்த இடைப்பட்ட ஒரு வருடத்தில் உங்களை யாராவது பிரிந்து சென்றிருக்கலாம், அதாவது இறந்திருக்கலாம், அல்லது நீங்கள் வேறு எங்காவது சென்றிருந்திருக்கலாம். இந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அல்ல நீங்களே கூட இறந்து போயிருந்திருக்கலாம். இந்த மாதிரியான சில மாற்றங்களும் உண்டு. ஆக காலங்களை யாரும் திருப்பி கொடுக்க முடியாது என்பதால் இருக்கும்போதே எல்லோரிடமும் சந்தோஷமாக வாழ பழகுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.